மதி, உங்களோட பார்வை இதில் என்ன? எந்த சட்டம் வந்து தவறாக பயன்படுத்தாமல் இருக்குது? இந்தியாவில் இருக்கிற இந்த சட்டம்னு இல்லை, நீங்கள் பொது சிவில் சட்டம் எது எடுத்தாலும் தவறான முறையில் பயன்படுத்துறது தான் அதிகமாக இருக்குது. காவல்துறை பொய் வழக்குகள் போடுறது, எஃப்ஐஆரே பொய்யா போடுறதுன்னு எல்லாமே இருக்குது. இப்போ இதை மட்டும் சுப்ரீம் கோர்ட் ரவுண்ட் பண்ணுதுங்கிறது வந்து சாதி அமைப்பு முறை அதில் வினையாற்றுதாக கருதுகிறேன். குறிப்பாக போன ஜூன் 2017 நீதிபதி கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி கர்ணன் இருந்தார்ல, அவருக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு சண்டை போச்சு. அந்த சண்டையில் திருப்பி என்ன பண்ணுறார் கர்ணன் சொன்னால், தனக்கு எதிராக போன சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜஸுக்கு எதிராக வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் தீர்வில் அவர்கள் 5 ஆண்டுகள் கைது பண்ணணும்னு உத்தரவு போடுறாரு. இவங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துதான் தனி மனித காழ்ப்புணர்ச்சி, கர்ணன் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சி பண்ணதெல்லாம் என்ன கணக்கு, கூட இருக்கிற ஜட்ஜஸ் மேல அதுதான் சொல்றேன். அது நீங்க கர்ணனோட தனிப்பட்ட இஷ்யூ தனக்கே போடுறாங்கிறது தான் அவங்க அதை கார்னர் பண்றதுக்கு அதை டேலி பண்றதுக்கு ஒரு விஷயமா இருக்கும். இன்னொன்னு இது இல்லை, இப்ப பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கு. ஒரே குடும்பத்துக்குள்ளார இது வந்து வேறு சாதி, நீங்க சொல்வது வந்து வேறு சாதிக்காரரு இந்த தலித் மக்களுக்கு எதிராக இருக்கிறாரு, மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு இருக்குது. ஆனால் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் எங்க அதிகமாக உபயோகமாகுதுன்னா, யான் தான் உயர்ந்த சாதி, என் சாதி பெண்ணை வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு பேசுற இவர்கள் தான் தன் சாதி பெண்களுக்கு எதிரான கொடூரமான வன்முறையில் ஈடுபடும் போது தான் அதை பயன்படுது. அப்ப எங்க ஆகுதுன்னா, தன் சொந்த சாதிக்குள் இருக்கிற பெண்ணுக்கு எதிராக அந்த சாதியை சேர்ந்த வன்கொடுமை அடிப்பது, துன்புறுத்துவது, வரதட்சணை கொடுமை செய்யும் போது அந்த பெண்கள் வராங்க பார்த்தீங்களா, அந்த பெண்கள் போராடும் போது அதை தன் கணவருக்கு எதிராக வழக்கு போடுறாங்க இல்லைங்களா, இதுல அரிதா 1-2 மிஸ்யூஸ் ஆகுது. அப்ப அரிதா 1-2 தவறாக பயன்படுத்தப்படுது என்பதனாலே பெண்களுக்கு ஆதரவாக இருக்க இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்கணும்னு சொல்வது எவ்வளவு பெரிய அபத்தமோ அது போன்ற அபத்தம் தான் இது. அப்ப சொந்த ஜாதிக்குள் சொந்த மகளுக்கு சொந்த மனைவிக்கு எதிராக வன்முறை நடக்கும் போதே அதை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதுபோல் தான் ஒரு சகோதரத்துவத்தோடு தான் இந்த சட்டத்தை அணுகணுங்கிறது. இன்னொன்று, சமூக அமைப்பு இந்த சாதி உளவியல் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. இப்போ தலித் அல்லாத எந்த சாதியாக இருந்தாலும் அவங்க சாதி உணர்வற்ற ஒரு முற்போக்காளர் இருக்கிறார், சாதிக்கு எதிராக போராடுற, தலித் மக்களுக்கு எதிராக போராடுறன்னு வச்சுக்கோங்க, அது கூட அவருக்கு ஒரு சமூக மரியாதை. ஒரு தலித் அல்லாதவர் சாதி ஒழிப்பாளராக இருக்கிறாருன்னா கூட அவருக்கு சமூக மரியாதை. மாறாக எது சாதி ஒழிப்பில் முக்கியமானதுன்னா ஒரு தலித்தாக வாழ்வது. நீங்க எனக்கு ஜாதி உணர்வுலாம் கிடையாதுங்க, நான் ஜாதியெல்லாம் பார்க்க மாட்டேங்க, தலித் மக்களுக்காக போராடுறேன்னு சொல்லலாம். ஆனா நகரத்தில் வீடு பார்க்க போகும்போது நீங்க என்ன சாதின்னு கேட்டா சாதியெல்லாம் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லும்போது, சொல்லலன்னு சொன்னாலே அவர் தங்களை வந்து பறையராவோ அல்ல சக்கிலியராவோ புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்ன உடனே அவசரமா மறுக்கிற போக்கு முற்போக்காளர் மத்தியில் இருக்கு. இல்லைங்க நான் இந்த சாதின்னு சொல்றது. அப்ப உண்மையிலான நீங்க உண்மையில் தலித் மக்கள் வாழ்வியல் ஒன்று இருக்கு. முற்போக்காளராக வாழ்றது வாழ்ந்துடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் தலித் மக்களாக வாழ்வது தான் இங்க நிர்பந்திக்கப்படுது, வாழ முடியாததா இருக்குது. அப்போ மிக தீவிரமாக இருக்கிற ஒரு சாதி ஒழிப்பாளரோ அல்லது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் வேண்டாம்னு சொல்றவரோ, உங்க சொந்தக்காரர்கள் நீங்க யாருன்னு தெரியாத ஒரு பகுதியில் போய் நீங்க என்ன சாதின்னு கேட்டா, நான் வந்து ஒரு சக்கிலியர், நான் ஒரு பறையர்னு சொல்லி வாழ்ந்து பாருங்க. வாழ்ந்து பார்த்தீங்கன்னா அங்க மற்ற சாதிகாரங்கள்ல உன் சாதிகாரங்கள், உன் சொந்தக்காரர்கள், உன் குடும்ப நெருங்கின உறவுகள் கூட எவ்வளவு கொடூரமானவங்க புரிஞ்சுக்க முடியும்னா, நீங்க வந்து உங்களை சக்கிலியர்னு பறையர் பல்லர்னு சொல்லி வாழ்ந்து பார்த்தாதான் ஒருத்த அந்த சாதி கொடுமை எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப இதோட புரிஞ்சாதான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது எவ்வளவு குறைந்தபட்ச பாதுகாப்புங்கிறத புரிஞ்சுக்க முடியும். இல்ல, வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து வருகிற நேரத்தில் இந்த சட்டத்தை மிஸ்யூஸ் பண்றாங்க, அதனை கடுமையாக்கணும் அப்படின்னு இது வந்து பல கட்டங்களில் வந்து எதெல்லாம் வன்கொடுமைன்ற பட்டியலில் சேரும் அப்படின்லாம் பல அறிஞர்கள் வல்லுநர்கள்லாம் கருத்து சொல்லி தான் அதை வலுப்படுத்தினாங்க. ஆனால் நீதிமன்றம் சொல்றது இது வந்து தவறாக தான் அதிகபட்சம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த சட்டத்தை பற்றி அவங்க நீதிமன்றம் சொல்லக்கூடிய கருத்துன்றது ரொம்ப கடுமையாக இருக்கு. இது வந்து ஒரு வெஞ்சன்ஸோட இந்த சட்டத்தை பயன்படுத்துறாங்க, பிளாக்மெயிலுக்கு பயன்படுத்துறாங்க, மிஸ்யூஸ் ஆகுது. இது அடுத்தவருடைய ஒருத்தருக்கு உரிமையை அரணாக இருக்க வேண்டிய ஒரு சட்டம்ன்றது அதனுடைய நோக்கத்தையே சிதறடிச்சு இன்னொருத்தருடைய உரிமையை பறிக்கிறதாக இது மாறுது அப்படின்றது ஒத்துக்கிறேன். அதில் கூட நீங்க பாத்தீங்கன்னா அரிதா 1-2 வந்து தனிப்பட்ட லாபங்கள் இருக்கலாம். மிஸ்யூஸ், அதாவது இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதில் கூட அதிகமாக யார் பாதிக்கப்படுறாங்கன்னா தலித் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. எங்க அதிகமா பயன்படுத்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா காவல்துறையிலேயோ அல்லது அதிகார வர்க்கத்திலோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தலித் மக்களுக்கு எதிரான மிக தீவிரமான ஜாதிய கண்ணோட்டம் கொண்டவர் அவர் அம்பலமாகும் போது அவர் என்ன பண்றாருன்னா, அவருக்கு அடியாளாகவோ அவர்கிட்ட பண்ணை அடிமையாவோ இருக்கிற ஒரு தலித்தை வைத்து என்ன பண்றாருன்னா முற்போக்காளர் வந்து வழக்கு போடுறது. அப்பவும் பாத்தீங்கன்னா யார் பாதிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தலித் மக்களுக்காக போராடுற நெட்வொர்க் தான் பாதிக்கப்படுது. அதிகமாக பொய் வழக்குல நீங்க எடுத்தீங்கன்னா 99% யாருக்கு லாபமா இருக்குன்னா தலித் விரோதிகளுக்கு தான் அது லாபமா இருக்குது. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா தன் கீழே இருக்கிற ஆட்களை வைத்துக்கொண்டு வழக்கு போடுறது. இன்னும் சரியா சொல்லணும்னா எவ்வளவோ அட்ராசிட்டிஸ் நடக்குது, கடுமையான அட்ராசிட்டி நடந்திருக்குது. ஒரு தலித் விரோத கட்சியாக அறிமுகப்படுற ஒரு கட்சி அவர்களோடு ஒரு தலித் தலைமை கட்சி கூட்டணியா இருக்கும்போது தலித் மக்கள் அட்ராசிட்டிஸ் வெளியவே வர்றதில்லை, அவங்களே கரெக்ட் பண்றாங்க.
ஏன் நிறைய சம்பவம் உதாரணங்கள் சொல்ல முடியும். உச்சநீதிமன்றத்தோட சொல்லி முடிச்சிடறேன். இந்த பிரச்சனையில ஒரு தலித் தலைமை உள்ள கட்சிக்கும் அல்லது இன்னைக்கு தலித் விரோதமா சொல்லிக் கொடுற கட்சிக்கும் பிரச்சனை வரும்போது தான் தலித் மக்கள் பாதிக்கப்படுறதே வருது. அப்ப மிஸ்யூஸ் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அமைப்பு ரீதியா கரெக்ட் ஆகுது. இன்னும் சரியா சொல்லணும்னா இளவரசன் படுகொலை, சங்கர் படுகொலை விடவும் இந்த நூற்றாண்டில் மிக கொடூரமான படுகொலை என்பது கண்ணகி முருகேசன் படுகொலை. அது வெளியே வரல. இன்னைக்கு சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்குது. யாருமே தலித் இயக்கங்களும் சொல்லல, யாரும் சொல்லல. அப்ப என்ன ஆகுதுன்னா தலித் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, அமைப்பே மிஸ்யூஸ் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மிஸ்யூஸ் பண்ணதுனால அதிகமா பாதிக்கப்படுவது யாருன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் தலித் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதுலயும் ஜாதி இந்துக்களாக இருக்கிற தலித் விரோதம் கொண்டவர்கள் தான் லாபம் அடைகிறாங்க. முக்கியமான செய்தி, சட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி சமூக அமைப்பை சொன்னார் இவர். அதுவே சமூக அமைப்பே தவறா சொன்னதுனால தான் சட்டத்தை அவர் இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பா இருக்கு. சமூக அமைப்பில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்கிற இழிவு மாதிரி சாதி ரீதியா எல்லாத்துக்கும் இருக்குது, எல்லா சாதிக்கும் இருக்குதுன்னு சொல்றது வந்து தவறானதுன்னு நான் கருதுறேன். ஏன்னா ஊருக்கு வெளியே சேரி என்பதில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அங்க வந்து ஊருக்கு வெளியே தீண்டாமை என்பது யாருக்குன்னா தொட்டால் தீட்டு, என்னோடு சேர்ந்து வாழ்வதற்கு. அதாவது ஊருக்குள்ள பல்வேறு சாதிகள் இருக்கலாம், ஒருத்தருக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் எங்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு தகுதி கிடையாது, தீண்டாமைக்கு உள்ளானவன் சொல்லி தமிழ்நாட்டில் பள்ளர், பறையர், சக்கிலியர் சமுதாய மக்களுக்கு மட்டுமே தான் இந்த பிரச்சனை இருக்குது. அது ரொம்ப பிரத்யேகமான பிரச்சனை. அதுல ஒரு முதலியார் நாயுடு எப்படி நடந்து கொள்கிறாரோ அதுபோல் தான் அவர்களால் இழிவாக பார்க்கப்படுகிற வன்னியரும் நடந்து கொள்கிறாரு, ஒரு நாவிதரும் நடந்துக்கிறாரு. அப்ப தீண்டாமை அவங்களுக்கு கிடையாது. பெயர்களுக்குள்ள போன சொல்றேன், அவங்க எல்லாம் சமூகத்தில் ஓடும். வன்னியர் சமுதாயம் என்பது மிக ஒடுக்குமுறைக்கு உள்ளான ஒரு சமூகம். நாவிதர் சமுதாயம் என்பது ஒடுக்குமுறைக்கு உள்ளான சமுதாயம். ஆனால் ஒடுக்குமுறைக்கு உள்ளான மக்களே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிற மக்களாக பறையர் மற்றும் சக்கிலியர் மக்கள் சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். இல்ல எல்லாருக்கும் ஒடுக்குமுறை இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒடுக்குமுறைன்றது தீண்டாமை மட்டும்தான். வந்து ஊருக்குள்ளார பொதுமைப்படுத்த வேணான்றீங்க. இல்ல பொது கிணறுக்குள்ளார ஒரு வன்னியர் தண்ணி எடுப்பதற்கு தடை கிடையாது, ஆனா பறையர் எடுப்பதற்கு தடை இருக்குது. அப்ப இதை பொதுமைப்படுத்துவது தவறானதுன்னு கருதுறேன். இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த பிரச்சனை ஈஸியா அவரால் பேச முடியும். எனக்கு பாடம் சொல்லி தர வேண்டாம், நான் எப்படி பேசணுங்கிறது அது அவருடைய கருத்து. இல்ல நீங்க சமூக அமைப்பு தவறா சொல்றதுனால ஒருத்தருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு, அவ்வளவுதான். அவர் இல்ல, நான் அவர் மேல் மதிப்பு வச்சிருக்கேன். ஆனா ஒன்று சொல்ல விரும்புறேன். முதல்ல இந்த அரங்கத்தில் இந்த இடத்தில் நான் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது நான் ஏதோ ஒரு தலித் சமூகத்திற்கு விரோதியான ஒருவனை அழைத்து வந்து வேறொரு கருத்தை என்னிடமிருந்து பெறுவதற்காகவும் இவர்கள் எல்லாம் தலித்துகளுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுப்பதற்காக வந்திருப்பதை போன்ற தோற்றத்தோடு இந்த விவாதத்தை அந்த தோற்றத்தை யாரும் தரல. யார் தந்தா? யாரும் தரல. யாருக்காவது நோக்கம் தரவே இல்ல என்று சொல்றேன். நான் என்ன சொல்றேன்? இல்ல அது இல்ல, நீங்க ரைடரும் போட தேவையில்ல, இன்னொருத்தர் தாக்குதலும் தேவையில்ல. இது ஒரு திறந்த மனதோட விவாதிக்கலாம். ஒரே ஒரு திறந்த மனதோட விவாதிக்கலாம். பல பரிமாணங்கள் இருக்கு இந்த வழிவா. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், தயவு செய்து உங்களை பற்றியான அந்த தோற்றத்தை நீங்கள் தந்துகிறார், நீங்களே தந்துக்காதீங்க. அதுதான் நான் சொல்றேன். நீங்க தந்துக்காதீங்க, நான் உங்களை தரல. இது ஒரு பொது உடன்பாட்டு வந்திருக்கு. ஒரு ஆரோக்கியமான இடத்துக்கு நம்ம உங்களுக்கு எதிரான தோற்றத்தை நான் இந்த விவாதத்தை பேசணும்னு நினைக்கிறது. உயர் நீதிமன்றத்துல நீங்க வந்து இது சார்ந்த எல்லா பார்வைகளையும் நிறைய பயணிக்கிறோம். இப்ப இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு கருத்து ஆதிக்க ஜாதி கொண்டு வராங்கன்னு வச்சுங்க. அப்ப பாலு கருத்தும் என்னோட கருத்து வேறு கிடையாது. நான் சேர்ந்து தான் பயணிக்கிறோம். இடஒதுக்கீடு அவர் என்ன குரல், அந்த குரல் தான் எங்க குரல், அந்த குரல் தான் திருமாவளவன் குரல், அந்த குரல் தான் ராமதாஸ் குரல், அந்த குரல் தான் கலைஞரன் குரல். ஒன்னா பயணிக்க விரும்புறோம். அப்ப அதே போல் மொழி சார்ந்த விஷயங்கள்ல வருது. இப்ப வந்து மதுவிலக்கு டாஸ்மாக் இருக்கிறதுனால இவங்க போராட்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அதெல்லாம் நம்ம மதிக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனைக்கு மட்டும் நம்ம ஏன் மாற்று கருத்து வரும்னா சமூக அமைப்பை தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. தோழமையானவர்கள் தான் நாம, ஒரே வர்க்க நிலையில் தான் இருக்கிறோம். நாம அதை பிரிக்க வேண்டாங்கிறதுனால திரும்ப இது பாமக சட்டத்துக்குள்ள போவோம். திரு ஈஸ்வரன் எதிர்த்திருக்கிறாரு. திரு ஈஸ்வரன் வந்து இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். கொங்கு ஈஸ்வரன் வரவேற்கலன்னா தான் இது பிரச்சனை. இல்ல இல்ல, அவங்க they represent a section of the society. ஒரு சமூகத்தினுடைய ஒரு நம்ம சமூகத்துல இருக்கிற ஏதேனும் ஒரு பிரிவுல இருந்து இந்த கருத்து வருது. அந்த கருத்தின் மீது நம்ம இந்த தலித் விரோத விஷயங்களை வளர்க்கறதுல விருப்பம் உள்ளவங்க வரவேற்கிறது வர இயல்புதானே. தீர்ப்புல முக்கியமானது சொல்லி இது வந்து இந்த சட்டம் வந்து திண்டாமை சம்பந்தமான சட்டம் 1955 வருது. அது போதாமை நடைமுறையை படுத்த முடியல, ஒண்ணுமே இல்லாம இருந்ததுன்னு போது தான் அது வந்து இளைய பெருமாள் தலைமையில 76ல வந்து திருப்பியும் கொண்டு 76ல பிசிஆர் வருது. அதுக்கப்புறம் 89ல் இளைய பெருமாள் தலைமையில ஒரு கமிட்டி போடுது மத்திய அரசு. போட்டு தான் இன்னைக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வந்து 95ல தான் அமலாகுது. இந்த இப்போ இவ்வளோ உதாரணங்கள் சொன்னாலும் கூட நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க. இவ்வளவு வன்கொடுமை தடுப்பு மிஸ்யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல, வன்கொடுமை தடுப்பு சட்டத்தால் தண்டிக்கப்பட்டவர்கள் யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. வன்கொடுமை தடுப்பு சட்டம் மிஸ்யூஸ் ஆகுது மட்டும் சொல்றீங்கல்ல, இந்த நாட்டில் தீண்டாமையே இல்லையா, இந்த நாட்டில் ஜாதியினர் வன்முறையே இல்லையா, தலித் மக்கள் வன்முறை நடக்கலையா? இந்த 95ல் அமலானதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆண்டுகள்ல ஏதாவது ஒரு வழக்கில் வன்கொடுமையில் தண்டிக்கப்பட்டு இவர் சிறைக்கு போனார்னு ஒருத்தரை சொல்லுங்க. அது அப்ளைவே பண்ணலங்க.
அப்ப இந்த சட்டம் இப்படி இருக்கும் போதே இதை நடைமுறைப்படுத்த முடியுமில்ல. நடைமுறை சிக்கல் தெரியுங்களா? சாதி அமைப்பு முறை அது கருத்தா வெளியே இல்ல, உளவியலா உள்ள இருக்குது. இயல்பாகவே தனக்கு மேல் இருக்கிற சாதிக்காரர்கள் தன்னை அவமானப்படுத்துறதை பத்தி கவலை இல்லை இடைநிலை சாதிக்கு. தனக்கு கீழ் இருக்கிற சாதிகள் தன்னை மரியாதை நடத்தினாலும் அது ஒத்துக்க முடியாதுங்கிறதா சாதி இயங்குது. நீங்க நல்லா பாருங்க, ஆறுமுகசாமி இதுல இருந்தாரு நம்ம சிதம்பரம் கோயில்ல. அவர் ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அடித்து வெளியில வீசினாங்க. அவருக்காக அவங்க சாதியை சேர்ந்தவங்க என் சாதிக்காரன் அவமானப்படுத்தினா பொங்கவே இல்லை, யாருமே கேட்கல. யார் கேட்டாங்க? அன்னைக்கு பெரியாரிஸ்டுகள், முற்போக்காளர்கள், தலித் அமைப்புகள் உட்பட வந்து ஆறுமுகசாமிக்காக போராடினாங்களே தவிர அப்ப அவமானம் என்ன? அப்ப ஆதிக்க ஜாதி நம்மளை அவமானப்படுறது இயல் தான், நமக்கு கீழே இருக்கிறதுக்கு மேல வரக்கூடாது அப்படிங்கிற உளவியல் இருக்கு பாத்தீங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டாதான் இதை நீங்க பேச முடியும். நீதிராசன் அவர் கேட்கிற ஒரு பாயிண்ட் என்னன்னா, மனித உரிமை பேசக்கூடியவங்கள்ட்ட ஒரு முரண்பாட்டை அவர் முன்வைக்கிறார். ஒரு செய்தி, ரெண்டு செய்தி. நான் முதல்ல ஒரு செய்தி சொன்னாரு, ரெண்டு செய்தி நான் அவர் சொன்னதுக்கு ஒரு விளக்கம், மறுப்பு இல்ல விளக்கம் கொடுக்க விரும்புறேன். முதல்ல ரொம்ப ஆபத்தான ஒரு செய்தி சொன்னார். என்னன்னா, ஒரு உயர் அதிகாரியே அங்க வேலை செய்யற எஸ்சி பிரிவில் வேலை செய்யற அரசு ஊழியரை பார்த்து பயந்து நடுங்கிக்கிட்டு வேலை பார்க்கிறாருன்னு சொன்னார். இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வார்த்தையா நான் கருதுறேன். ஏன்னா சமூக அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்க, இப்படி பாத்துங்க. நீங்க உயர் அதிகாரி ஒரு கலெக்டரா இருக்கிறாரு, உயர் அதிகாரி ஒரு தாசில்தாரா இருக்கிறாரு, அங்க ஒரு பியூனா ஆதிக்க ஜாதி இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். உளவியலா என்ன கருதுறாருன்னா, ஒரு கலெக்டராவோ தாசில்தாரவோ இருக்கிற ஒரு தாழ்த்தப்பட்டவரை ஒரு பியூனா இருக்கிற ஆதிக்க ஜாதிகாரர் உளவியலா தன்னோட மட்டமா கருதுறார். சமூக அமைப்பு வெளியே போனா ரெண்டு பேரும் பேலன்ஸா இல்ல. இவர் கலெக்டர், நீங்க தன்னோட கிராமத்துக்கு ஒரே கிராமத்துக்கு போனாருன்னா, ஒரு கலெக்டர் மாவட்ட கலெக்டரா இருக்கு கிராமத்துக்கு போனாருன்னா அவர் சேரியில் தான் தங்க முடியுது. ஆனால் அவர்கிட்ட பியூனா இருக்கிறவரு சுதந்திரமா இயங்க முடியும். அங்க இருந்து அவர் செல்வாக்கு பெற்றவரா மாறுறாரு. கலெக்டர் ஒரு பியூனை விட கீழே போயிடுறாரு. கிராம அமைப்பு முறை, இந்த அமைப்பு முறையை நீதியற்றதாகவும் மிக மோசமானதாகவும் இருக்குது. இது குறித்து எந்த கவலையும் இல்லாம, கருத்தே இல்லாத ஒண்ணு அலுவலகத்துல பயந்துகிட்டு கீழே வேலை செய்யற ஒரு சாதாரண ஒரு குமஸ்தாவுக்கு ஐ அபிஷியல் பயந்துகிட்டு வேலை பார்க்கிறாருங்கிறது மிக பேராபத்து. இதனாலதான் நான் சொல்றேன், உங்களையே நீங்க நிரூபிச்சுக்காதீங்கன்னு சொல்றேன். இன்னொன்னு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, இந்த சட்டம் சரியா பயன்படுத்த முடியல, நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்கன்னு ரொம்ப அன்போடு சொல்றாரு. நீங்க ஒரு வழக்கறிஞர், நீங்க உள்ள அன்பு உள்ளவராக இருந்தால் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக இதுவரை எத்தனை கேஸ் நீங்க வாதாடி இருக்கிறீங்க? பாதிக்கப்பட்ட மக்கள், தலித் மக்களுக்கு ஆதரவா நீங்க எத்தனை போராட்டம் பண்ணி தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல போய் டாஸ்மார்க்குக்கே ஸ்டே வாங்கினாள் நீங்க. அப்ப சாதாரணமான கிராமங்களில் இருக்கிற தலித் மக்களுக்கு, பறையர் சமுதாய மக்களுக்கு, சக்கலில் சமுதாய மக்களுக்கு வன்கொடுமையை ஜாதி இந்துக்கள் பண்ணும்போது நீங்க ஏதாவது ஒரு கேஸ் அட்டன் பண்ணி அவங்களுக்கு வின் பண்ணி கொடுத்துருக்கீங்க. மத்ததான் தவறா பயன்படுத்துறேன். நீயே பண்ணல சொல்லு. சரி, அவங்க புது வாய்ப்பு, புது கேஸ் கொடுத்துறீங்க. அப்படி ஒரு கேஸ் என்கிட்ட கொடுங்களேன். ஏங்க எத்தனை பேர் எல்லா கேஸும் உங்களுக்கு வருதா? டாஸ்மாக் கேஸ் யார் கொடுத்தா? இருங்க ஒரு நிமிஷம். உங்களுக்கு யார் டாஸ்மாக் கேஸ் யார்? பொதுநல வழக்கு, தயவு செய்து குற்றவியல் இது பொதுநல வழக்கு தாங்க. சரி, வக்கீல் மேல நம்பிக்கை வர்ற மாதிரி வக்கீல் நடந்துக்கிட்டோம், கேஸ் வரும். அதாவது கேஸ் அது வந்து இந்த வக்கீல் வந்து நமக்கு நியாயம் வாங்கி தருவாரு, ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கை கேஸ் கொடுக்கிற ஒரு புகார்தாரருக்கு வந்ததுனா உங்கள்ட்ட வந்துருவாங்க. முதல் துவக்கத்திலேயே நான் ரொம்ப பொறுமையா சொன்னேன், ஒரு எதிரி போன்ற தோற்றத்தை நீங்க ஏற்படுத்தி. இப்பவும் நான் எதிரியா சொல்ல, உங்கள்ட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். அப்படி இல்ல, இப்பவும் வந்து நான் இந்த ஜாதி மக்களுக்கு ஆதரவாக நீங்க போராடி அவங்களுக்கு நீதி வாங்கி தருங்க. உங்ககிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன். நீங்க சொன்னதுனால ஒன்னு சொல்றேன். இப்போ என்ன கேட்டாரு, தலித் மன்றத்தின் தீர்ப்பு ஒன்றும் வேலை வாக்கல்ல, அது திருத்தி எழுதப்படணும் அப்படின்னு பேசியிருக்கோம். இந்த தீர்ப்பு இதே உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இவர் பேசுவார். ஏன்னா இடஒதுக்கீடுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்க போகுது. அப்ப இதே பாலு அட்டன் பண்ணி உச்ச நீதிமன்றத்தை கண்டிச்சு பேசுவார். இல்ல, இந்த தீர்ப்பும் திருத்தி எழுதப்படும். நாடாளுமன்றத்துல இதற்கு எதிராக மேல்முறையீடு போவாங்க. மேல்முறையீட்டுல கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் இதை வந்து இதே தீர்ப்பை சொன்னாங்கன்னா நாடாளுமன்றம் அதை திருத்தி எழுதும். அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கான ஒரு அரசியல் வலிமை, அழுத்தம் வந்து கண்டிப்பா இருக்கும். நான் இன்னைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு எல்லா சமூக மக்களும், இவங்க தான் எல்லா சமூக மக்களும் பொருளாதார நெருக்கடி, சமூகத்தில் வந்து விலைவாசி உயர்வு, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு சமூக மக்கள் மட்டும் பண்பாட்டு ரீதியா உயிர் வாழ்வதற்கே அனுமதிக்கும் மக்கள் இருக்கிறாங்க. ரொம்ப இதுவரைக்கும் 2000 ஆண்டுகள் இப்படி இருந்ததில்லை. இதுக்கு முன்னால தாழ்த்தப்பட்ட மக்கள் ஊருக்கு வெளியே சேரின்னு இருந்தாங்க. மாட்டு இறைச்சி ரகசிய உணவாக இருந்தது. ஆனால் மன்னர் ஆட்சியில் இருந்ததை விட மிக மோசமாக இந்த பிஜேபி ஆட்சியில் என்ன பண்ணியிருக்குன்னா, தன் சொந்த வீட்டில் தன் சொந்த உணவை சாப்பிடுவதற்கு கூட தாழ்த்தப்பட்ட மக்கள் அனுமதிக்கப்பட்டலாம் இருக்கார். சொந்த வீட்டிலே வாழ்றதுக்கு இன்னைக்கு அனுமதி இல்லை அவங்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும். அப்ப இந்த சூழலில் தாழ்த்தப்பட்ட மக்கள் தன் சொந்த வீட்டிலே வாழ்வதற்கு அனுமதி கொடுக்க பிஜேபியோட மோசமான ஆட்சியின் சூழல்ல இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ஒரு துருப்பு சீட்டா, தண்ணியில மூழ்காம இருக்கிறதுக்கு தத்தளிக்கிற மக்கள் இருக்கிறத வந்து அதையும் புடுங்கிறதா சுப்ரீம் கோர்ட் இருக்குது. இது வன்மையா கண்டிக்கக்கூடியது. என்னோட கண்ணோட்டம் என்னன்னா, அம்பேத்கர் சட்டத்தை பிஜேபி திருத்தணும்னு சொல்றாங்க, எல்லாம் திருத்தணும்னு சொல்றாங்க. நானும் அம்பேத்கர் சட்டத்தை திருத்தணும்னு சொல்றேன். அது எப்படி திருத்தணும்னு சொன்னா, அம்பேத்கரோட ஐடியாலஜில இருந்து அந்த சட்டத்தை திருத்தணும், மேம்படுத்தணும். அதுதான் அந்த சட்டத்தை திருத்த நான் விரும்புறேன். அதே போல் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை திருத்தி மேம்படுத்தணும். நன்றி.